தொலைபேசி வாயிலாக திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். திரு மணிகண்டன் வணக்கம். இந்த தீர்மானங்கள்ல மத்திய அரசு நேரடியா நீங்க கண்டிக்கலையே அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க அதிமுகவை நோக்கி, உங்களுடைய பார்வை? இல்ல, மத்திய அரசை வலியுறுத்தினாலே கண்டிப்பா தான் அர்த்தம்ங்க. ஒரு கோரிக்கை வைக்கிறோம், அதை ஒரு விஷயத்தை நிறைவேற்றலன்னு சொல்லும்போது அதுக்கு எதிராக ஒரு தீர்மானம் என்கிற போது அதை கண்டித்து வந்தாங்க. திமுக அரசுக்கு நீங்க கோரிக்கை வைக்கல, இல்ல வலியுறுத்தல் செய்யல, எல்லாம் ஃபுல்லா கண்டனம் கண்டனம், முதலமைச்சருக்கு கண்டனம், திமுக அரசுக்கு கண்டனம், அப்படித்தானே இருக்கு? இல்ல, தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய முழு அதிகாரம் திமுக அரசு தான் இருக்கு. ஒண்ணு. இரண்டாவது, தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டிய மாநில அரசு வெறுமனே மத்திய அரசு மீது பழி போட்டுக் கொண்டு தப்பிக்க முயற்சிக்கிறீங்க. இன்னொன்று, குறிப்பாக இந்த மழை வெள்ளத்தில் கூட அதிமுக மீதும் மத்திய அரசு மீதும் மாநில மையத்தின் மீதும் பழி சுமத்தி திமுக தப்பிக்க முயற்சிக்கிறீங்க. அப்ப இது போன்ற செயலை எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக கண்டிக்கிற போது மாநில அரசை கடுமையாக கண்டிக்கணுங்க. வெறுமனே மத்திய அரசோடு மோதல் போக்கு வைத்திருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல்வேறு தேவைகளை திட்டமிட்டு திமுக அரசியலுக்காக தடுத்துக் கொண்டிருக்கிறது. உண்மையில் அரசியல் ரீதியான ஒரு நெருக்கடியை உருவாக்கி அதன் மூலம் தமிழ்நாட்டில் தேர்தலில் வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தை மட்டுமே மையமாக கொண்டு மத்திய அரசோடு போராட்டம் நடத்துவதைய இது மக்களின் தேவையை திமுக உணர்ந்து செயல்படவே இல்லைங்க. இப்போ அதிமுக நிறைவேற்ற தீர்மானம் எல்லாமே பாருங்க, ஒவ்வொன்றும் மக்களுடைய முழுமையான தேவைகளை உணர்ந்து நிறைவேற்ற தீர்மானங்கள். இன்னொன்று, எடப்பாடியார் அவர்கள் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளர் ஆகியிருக்கிற பிறகு எடுத்திருக்கிற முதல் நடவடிக்கையாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இனி வருகின்ற காலங்களில் நீங்க குறிப்பிட்ட எல்லாமே மத்திய அரசாங்கம் சரி, மாநில அரசாங்கம் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக யார் இயங்கியாலும் அதை எதிர்த்து போராடுகிற, குரல் கொடுக்கிற, கண்டிக்கிற இயக்கமாக அதிமுக முழுமையாக இருக்குங்க. இப்போ இந்த தீர்மானங்கள்ல நான் பார்த்த வரைக்கும் 23 தீர்மானத்துல கிட்டத்தட்ட 16 தீர்மானம் திமுக அரசை கண்டித்து தான் இருக்கிறது. 23ல நம்ம எண்ணி பார்த்த வரைக்கும் 15ல 16 தீர்மானம் திமுக அரசை கண்டித்து இருக்கிறது. 2-3 தீர்மானம் உங்க கட்சியை பாராட்டக்கூடிய, அதிமுக பொதுச் செயலாளர் பாராட்டக்கூடிய, தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய சூளுரை அப்படிங்கறதெல்லாம் போயிருது. அதை தவிர பாத்தீங்கன்னா ஒரு 3-4 தீர்மானம் தான் மத்திய அரசை நோக்கி போகிறது. அதுவும் வலியுறுத்தலா தான் போகிறது. அப்ப நீங்க கூட்டணியில இருந்து வெளியே வந்தாச்சு, பாஜகவை தொடர்ந்து விமர்சிச்சு வராங்க பொதுவெளிகள்ல உங்க தலைவர்கள் பேசும்போது. அப்ப ஏன் இதுல இடம் பெறலங்கிற ஒரு லாஜிக்கான கொஸ்டின் தானே சார்? இல்லைங்க, ஏதாவது அரசியல் பார்வையாளர்களோ இல்ல உங்க போன்ற ஊடகவியலாளரோ எல்லோருமே அதிமுக முழுக்க முழுக்க பாஜகவோடு மோதல் போக்கை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மாநில அரசு மத்திய அரசுங்கிற பார்வை மட்டும்தான் அதிமுக பாக்குதுங்க. மற்றபடி அரசியல் ரீதியான பார்வை என்பது பாஜக அதிமுகவுக்கு நெருக்கமான இயக்கம் அல்ல, தொட்டுப்பாக்கு இயக்கம் அல்ல, அது தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய இயக்கம். எனவே அவர்களோடு அரசியல் ரீதியாக மோதி அவர்களை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் அதிமுக இல்லைங்க. அதாவது மத்திய அரசை கண்டிக்கிற முயற்சியில அதிமுக நிச்சயமாக வருகின்ற காலம் இயங்குங்க. வரக்கூடிய தேர்தல் நீங்க பாருங்க, அதாவது இன்னமே மறைமுகமாக அதிமுக பாஜகவோடு இணையும் அல்லது இணைந்திருக்கிறது என்கிற பேச்சுகளை பரவ வெளியிடுறாங்க. ஆனா என்ன உண்மைனா, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மிக கடுமையாக பாஜகவை எதிர்த்து பேசுங்க. ஏன்னா தமிழ்நாடுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அதிமுக மிக முக்கியமான கடமை. மத்திய அரசு பல்வேறு வகையில் அதிமுக மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் சேர்ந்து வைக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டை வஞ்சித்திருக்குங்க. எனவே அதில் சமரசமே அதிமுக பண்ணாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.